தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கான குறள் என்னங்க ஐயா? இன்னைக்கான குறள் அதிகாரம் 121, நினைந்தவர் புலம்பல். குறள் எண் 1205. தன்னெஞ்சத்து எம்மை கடி கொண்டார் நாணார்கொள் என் நெஞ்சத்து ஓவா வரல். இந்த குறளுக்கான பொருள் என்னங்கய்யா? இதற்கான பொருள், என்னை நினையாமல் விட்டதினால் என்னை அவர் நெஞ்சுக்குள் வராமல் தடுத்து கொண்ட காதலர் என் நெஞ்சில் ஓயாது தோன்றி வருகிறாரே, இது என்ன நியாயமோ? இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா? இதற்கான உதாரணம், என் காதலர் நான் அவரை நினைத்து கொண்டே இருந்ததால் என் நெஞ்சில் குடியேறிவிட்டார். ஆனால் அவர் என்னை நினைக்காமல் இருந்து அவர் மனதுக்குள் என்னை குடியேற விடவில்லை. இதை என்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. நான் சொன்ன குறளும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குறள் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்.